இஸ்லாத்தை படியுங்கள், முஸ்லிம்களையும் பாருங்கள் என்ற ஒரு தலைப்பில் இஸ்லாம் என்பது குர்ஆன் ஹதீஸ், அதையும் படியுங்கள், மற்றும் முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகள், மற்ற சமூகத்திற்கும் அவங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற வேறுபாடு, இதையும் பாருங்கள். ஏனென்றால் ஒரு தவறான புரிதல் இருக்கின்றது. இஸ்லாத்தை படியுங்கள், முஸ்லிம்களை பார்க்காதீர்கள் என்று சொல்வார்கள். அது தவறான கருத்து. ஒரு சில இடங்களிலே ஆங்காங்கு சில தவறுகள் நடக்கும். அது எல்லா சமூகத்திலும் இருக்கத்தான் செய்யும். கால சூழ்நிலைக்கு தோதுவாக ஒரு நாட்டுடைய அந்த கலாச்சாரம், பண்பாடு, அதுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். ஆனாலும் அதிகமான முஸ்லிமுடைய அந்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றது, அதையும் நாம் பார்க்க வேண்டும். அவர்களை பார்த்துத்தான் மற்றவர்களும் மற்ற சமூகத்தை விட இந்த சமூகம் எவ்வளவோ பரவாயில்லை என்று அவர்களுக்கு அந்த புரிதல் வரும். அந்த அடிப்படையில் முதலாவதாக நாம் ஒன்று பார்த்தோம், வட்டியை பார்த்தோம். அடுத்ததாக போதை வஸ்துகள் இந்த உலகத்திலே பயன்படுத்தப்படக்கூடியது, பயன்படுத்தக்கூடிய நாடு, பயன்படுத்தக்கூடிய சமுதாயம், சமூகம் யார் என்று பார்த்தால் இஸ்லாமிய நாடு அல்லாத நாடுகளில் தான் இது அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. அந்த நாடுகளில் தான் இது அதிகமாக விளைச்சலும் செய்து அதை விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். அதை போன்று ஒரு தற்கொலை சம்பந்தமாகவும் நாம் ஒரு ஆய்வை எடுக்கும் பொழுது உலகத்தில் தற்கொலை அதிகமாக எந்த சமுதாயத்தில் நடக்கின்றது என்று நாம் பார்க்கும் பொழுது 2001 எடுக்கப்பட்ட அந்த ஆய்வின் அடிப்படையிலையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்கல்ல, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கெடுப்பாங்க. அதுல எல்லா கணக்குகளுமே வந்துடும். சமூக தீமைகள் யாரிடத்தில் அதிகம், மக்கள் தொகையை கணக்கெடுப்பதுடன் அந்தந்த சமுதாயத்தில் அதிகமாக தவறுகள் என்ன நடக்கின்றது, என்ன நல்ல செயல்கள் நடக்கின்றது, அதை போன்ற தற்கொலைகள் எந்த சமுதாயத்தில் அதிகமாக இருக்கின்றது என்ற ஒரு பட்டியலையும் எடுப்பார்கள். அது 2001 2011 எடுக்கப்பட்ட அந்த கணக்கின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது அதிலும் குறிப்பாக இந்தியாவில் முஸ்லிம்கள் மிக மிக குறைவாகத்தான் இந்த தற்கொலையில் ஈடுபடுகின்றார்கள் அப்படிங்கிற சென்சஸ் நம்ம சொல்லக்கூடிய, நம்ம எதையும் நம்மளால் பெருமைக்கு சொல்லக்கூடியது அல்ல. இது அரசாங்கம் எடுக்கக்கூடிய அந்த அரசு தரவிலே இது பதிவு செய்யப்பட்ட ஒன்று. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவருடைய மத கோட்பாடு. ஒரு உயிரை மாய்ப்பது என்பது மிகப்பெரிய குற்றமாக அந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதன் தற்கொலைக்கு முதலிலே எதற்காக அவன் முயற்சி செய்கின்றான் என்றால் அவன் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது மன உளைச்சலின் காரணமாக, மன அழுத்தத்தின் காரணமாக அவன் தற்கொலைக்கு ஈடுபடுகின்றான். ஒரு மனிதனுக்கு மன உளைச்சல் அதிகமாக ஆனாலும் அல்லது அதிகமான பிரச்சனைகளை ஒரு மனிதன் சந்திக்கின்ற அந்த நேரத்திலும் இஸ்லாத்திலே அதற்கு தெளிவான வழிமுறைகளை வகுத்து தந்திருக்கின்றார்கள். கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தில் இருக்கின்ற கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் ரீதியிலே அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்தித்தாலும் சரி, அதற்கெல்லாம் அந்த அவருடைய மார்க்கத்திலே மன அழுத்தத்திற்கு சைக்காலஜின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சைக்காலஜிஸ்ட் இஸ்லாத்தில் மிக தெளிவாக அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது என்னவென்றால், உங்களுடைய ஒட்டுமொத்த குறைகள் எந்த குறையாக இருந்தாலும் உங்களை படைத்த இறைவனிடத்தில் அதை ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இது நாம சொல்லல, இதே கருத்தை தான் பதிவு செய்கின்றார்கள்.
ஏன் தற்கொலை அந்த சமுதாயத்தில் மட்டும் மிக கம்மி? கிறிஸ்தவ சமுதாயத்திலே இந்தியாவில் அதிகமாக நடைபெறுகின்றது, மற்ற இந்துக்களிலேயும் அதிகமாக நடக்கின்றது இது. ஆனால் இவர்களிடத்தில் மட்டும் ஏன் இந்த மிக குறைந்த ஒரு தற்கொலை நடக்கின்றது என்பதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால், தற்கொலைக்கு அடிப்படையான காரணம் மன உளைச்சல், மன அழுத்தம், பிரச்சனைகளை அவர் சந்திக்கும் பொழுது அதற்கு விடை என்ன, அதற்கு தீர்வு என்ன என்று அவருக்கு தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்திலே சொல்லப்படுகின்றது, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நன்மைக்கும் தீமைக்கும் இறைவனுடைய விதிதான் காரணம், இறைவனுடைய ஏற்பாடுதான் காரணம். எனவே அதை வைத்து நீ என்ன செய்ய வேண்டாம், மன உளைச்சலில் ஈடுபட வேண்டாம். இறைவனிடத்திலே பிரார்த்தனை வந்து அந்த பிரார்த்தனை தான் அந்த மனிதனை ஒழுங்குபடுத்துகின்றது, சீர்படுத்துகின்றது, அதிலிருந்து அந்த மனிதனை தப்பிக்க வைக்கின்றது என்று பொதுவான ஒரு கருத்தை எழுதி வைக்கின்றார்கள். இதிலே குர்ஆனிலும் சொல்லப்படக்கூடிய அந்த தற்கொலை சம்பந்தமாக எச்சரிக்கை செய்யப்படுகின்றது. ஒரு உயிரை நீங்கள் மாய்த்துக் கொள்ளக்கூடாது. காரணம், இந்த உயிர் என்பது இறைவன் கொடுத்தது, அமானிதமான ஒரு பொருள். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா. உங்களை நீங்களே கொலை செய்யாதீர்கள். 4வது அத்தியாயம் 29வது வசனத்திலே உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள். காரணம், அல்லாஹ் மிகவும் கிருபை உள்ளவனாக இருக்கின்றான், உங்களின் மீது அல்லாஹ் இரக்கம் உள்ளவனாக இருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நீங்கள் அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம், நீங்கள் பரேஷனாக ஆக வேண்டாம், டென்ஷனாக ஆக வேண்டாம், மன உளைச்சலில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் உங்கள் மீது கிருபை உள்ளவனாக இருக்கின்றான். உங்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டாலும் அந்த தீங்கின் மூலியமாக உங்களுக்கு நன்மைதான் அல்லாஹ் நாடுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, முஸ்லிமுடைய வாழ்க்கையில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது, முசீபத்துன், ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டால், ஒரு மன உளைச்சல், ஒரு கஷ்டம், ஒரு பொருளாதார நெருக்கடி, அல்லது குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ள நெருக்கடி, அல்லது பிள்ளைக்கும் தந்தைக்கு மத்தியில் உள்ள நெருக்கடி, இந்த நெருக்கடி ஏற்படும் பொழுது அவன் பொறுமையை கையாண்டால் அது அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் இதான் சைக்காட்ரிங்கிறது, மனத்தத்துவ அடிப்படையில மருத்துவம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் தீர்வு சொல்கின்றது, நீங்கள் இதற்காக வருத்தப்படாதீர்கள். உங்களுடைய மனைவி உங்களுடன் பிரச்சனை பண்ணுகின்றார், அல்லது உங்களுடைய கணவன் உங்களிடத்திலே பிரச்சனை செய்கின்றார், உங்களுடைய பிள்ளை உங்க தந்தையிடத்திலே பிரச்சனையை செய்கின்றார், அல்லது தாயிடத்திலே பிரச்சனையாக இருக்கின்றது என்பதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், மன உளைச்சல் கொள்ள வேண்டாம். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதனால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பொறுமையை கையாளுவதனால் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. அதே போன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நன்மை நடந்தால், நல்லவைகள் நடந்தால், அதற்காக வேண்டி தன்னை படைத்த இறைவனை அவன் புகழும் பொழுது அதுவும் நன்மையாக மாறுகின்றது. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை, அதாவது உங்களின் மீது அல்லாஹ் கிருபை உள்ளவனாக இருக்கின்றான், உங்களை நீங்கள் கொலை செய்யாதீர்கள் சொல்றாங்க. உங்களை நீங்கள் கொலை செய்யாதீர்கள், அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த வசனமும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்களே, நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு முசீபத்து ஏற்பட்டாலும் அதற்கு நீங்கள் பொறுமையை கையாண்டால் அதுவும் உங்களுக்கு நன்மையாக மாறிவிடுகின்றது அப்படிங்கிற இந்த நபிமொழியையும் நமக்கு என்ன சொல்கின்றது என்று சொன்னால், முஸ்லிம்களாகிய நீங்கள் தற்கொலைக்கு போக வேண்டாம், அதற்கு நீங்க முயற்சி செய்ய வேண்டாம். அது தீர்வாகாது. தற்கொலை என்னவாகாது, தீர்வாகாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும், கஷ்டங்களும் வரும், நன்மைகளும் ஏற்படும், தீமைகளும் ஏற்படும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 100% கஷ்டமாகவே இருக்காது, 100% சந்தோஷமாகவே இருக்காது. சந்தோஷமும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும், சில கூடுதல் குறைச்சல். சதவீத அடிப்படையில ஒருவருக்கு அதிகமான சந்தோஷம் ஒரு 65-70% இருக்கும், பாக்கி 30% 35% அவருக்கு சில கஷ்டங்கள் வரும். அதே போன்று கஷ்டமும் அப்படித்தான், சிலருக்கு ஒரு 50-60% இருக்கும், அவருடைய வாழ்க்கையின் நன்மையும் ஒரு 40% இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் குர்ஆன்ல இதற்கு பல்வேறு விதமான அடிப்படையில் தீர்வும் சொல்கின்றார். உங்களுக்கு நீங்கள் ஹம்மம் பிகம்மின் லிகைலா தஹ்ஸனு அலா மா ஃபாத்தக்கும் அப்படிங்கிற வலா மா அஸாபக்கும், உங்களுக்கு கவலைக்கு ஒரு கவலை இருக்குது, இப்ப
அதற்கடுத்து இன்னொரு கவலை வருது, இது கைலா தஹசனு. ஏன் இந்த கவலை நம்ம கொடுக்கறது தெரியுமா? முதல்ல ஒரு கவலை இருந்துச்சு, ஒரு பிரச்சனை நம்மளை சந்திக்குது, அதுல நம்ம மன உளைச்சல் ஆகிட்டு இருக்கிறோம். அடுத்து இன்னொரு பிரச்சனை வருது. இந்த மாதிரி ஏன் ரெண்டாவது ஒரு பெரிய பிரச்சனை நம்ம கொடுக்கறது தெரியுமா? கைலா தஹசனு அலாமா பாத்தக்கும். ஏற்கனவே ஒரு கவலை வந்துச்சே, அதுல நீ மேற்கொண்டு கவலை கொள்ளாமல் இருப்பதற்காக வேண்டி நாம அடுத்த ஒரு கவலை கொடுத்துட்டோம். அந்த கவலை மறந்துடுவோம். அதான் மனிதனுடைய இயல்பு. முதல்ல ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்து வைங்க, அதை விட அடுத்த கஷ்டம் பெருசா இருக்குது. இப்ப கஷ்டத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருப்போமா? அது கூட பரவாயில்லப்பா, இப்பதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. நீ கைலா தஹசனு அலாமா பாத்தக்கும். ஏற்கனவே வந்த கவலை இருக்குதே, அதுல மேற்கொண்டு நீ கவலை கொள்ளாமல் இருக்க, அதுவே நினைத்து கொண்டு இருக்காமல் இருப்பதற்காக வேண்டி அடுத்து இன்னொரு கவலையை நம்ம கொடுக்கிறோம். அந்த கவலையில வலாமா அசாபக்கும் கைலா தஹசனு அலாமா பாத்தக்கும் வலாமா அசாபக்கும். மேற்கொண்டு இந்த கவலை வரும் பொழுது உங்களுக்கு ஒரு முசீபத்து வந்த மாதிரி தெரிகின்றதா, அப்பொழுது அல்லாஹ்விடத்தில் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய கவலையை சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்குமா? கிடையாது. அடுத்து இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. சிரமத்திற்கு பின்பு என்ன இருக்குது? ஒரு சந்தோஷம் இருக்கின்றது. அல்ல அதையும் பதிவிட்டான். சிரமம் வருதா, அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, ஒரு நிகழ்வு, ஒரு வாழ்க்கை நடக்க போகின்றது. இத நாம சொல்லலைங்க, குர்ஆனுடைய வசனங்களை படித்த யாரு சொல்றாங்கன்னா, ஒரு படம் தயாரி பண்ணக்கூடிய பட நடிகர் டி.ஆர். ராஜேந்தர் இருக்காங்க, அவன் சொல்ற இந்த வசனத்தை சொல்லி சொல்றேன். இஸ்லாத்துல இந்த ஒரு வசனம் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு அற்புதமான வசனமாக இருக்குது. கஷ்டத்திற்கு பின்பு இன்பம் இருக்கின்றது, கஷ்டத்திற்கு பின்பு இன்பம் இருக்கின்றது. திருப்பி திருப்பி அல்லாஹ் சொல்றான், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரன் இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. அப்ப எந்த மனிதனும் ஒரு கஷ்டப்படுகிறான், அதுக்கடுத்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இன்பம் காத்து கொண்டிருக்கின்றது என்று ஒருவன் சொல்கின்றான் என்று சொன்னால் இதை ஆய்வு பண்ணுகின்றார்கள். அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டமே வாழ்க்கை என்று கிடையாது. அவன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை சந்தித்தால் அதற்கடுத்து ஒரு பேரின்பம் காத்து கொண்டிருக்கின்றது என்று பொருளாக இருக்கின்றது. ஆகையினால் தான் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு விடை அவருடைய மதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, அவருடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்ப தற்கொலை அதிகமாக நடக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தந்ததுதான், ஆழமாக பதிய வைத்திருக்கின்றது. ஒரு உயிரை மாய்த்து கொண்டால் அது அந்த உயிர் உன்னுடைய கரத்தில் உள்ளதல்ல, இறைவனுடைய கரத்தில் உள்ளது. அது உனக்கு வழங்கி இருக்கின்றான். அதை நீ என்ன செஞ்சிடக்கூடாது, வீணாக்கி விடக்கூடாது. வலா துல்கு பிஐதீக்கும் இல தஹலுகா. உங்களுடைய கரங்களை நாசத்தின் பக்கம் போட்டு விடாதீர்கள். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், வந்ததுக்காக நீங்க என்ன செய்றாங்க, உங்களுக்கு எதிராகவே நடவடிக்கை எடுத்துக் கொள்ளாதீர்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். நன்மை செய்யப்பவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். முதல்ல சொன்ன, உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்ளாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கமுள்ளவனாக இருக்கின்றான் என்று. அடுத்து சொல்லினால், உங்களை கரங்களை நீங்கள் நாசத்தின் பக்கம் போடாதீர்கள், அல்லாஹ் நன்மை செய்பவர்களை விரும்புகின்றான். அப்ப தற்கொலைக்கு ஒரு மனிதன், அதனாலதான் ரொம்ப காலத்துக்கு முன்பே ஒரு குர்ஆனை உடைய வாசகத்தை போட்டிருந்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலே தற்கொலைக்கு நீங்கள் தயாராகிவிட்டால் ஒரே ஒரு தடவை அந்த குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள், அதற்கு உங்களுக்கு தீர்வு இருக்கும். ஒரு மனிதர் ஏதோ ஒரு பிரச்சனையில தற்கொலைக்கு வந்துட்டான். அப்படி தற்கொலைக்கு வருகின்ற அந்த நேரத்தில், அந்த இடத்தில், அந்த நிமிஷத்தில் குர்ஆனை ஒரே ஒரு பார்வை, குர்ஆனை விரியுங்க, விரிச்சு அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதை தீர்வு கிடைக்கும். இன்னைக்கும் அதுதான். இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, எனக்கு வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, நான் என்ன செய்வேன், டக்குன்னு குர்ஆன் எடுப்பேன், அதை பிரிச்சு படிச்சு பார்ப்பேன், அதுல ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி இருக்கும். உடனே நான் என்ன செய்வேன், அந்த வசனங்களை படித்து என் மனதை ஆறுதல் படுத்தி கொள்ளுவேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் தீர்வு. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்க உடனே என்ன செய்யணும், குர்ஆன் எடுத்து படிங்க, அதற்கு அல்லாஹ் அதுல தீர்வு சொல்லுவான். வாழ்க்கையில கணவன் மனைவி சம்பந்தமா அதுல வரும். அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமாக இந்த அல் குர்ஆனை நமக்கு என்ன செய்திருக்கிறான், வழங்கி இருக்கின்றான். சரி, அதை போன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே முதலிலே சொல்லப்படுவது என்ன தெரியுமா,
நீங்க நிச்சயமா சோதனைகளை சந்திப்பீர்கள் சொல்லிடுறேன். ஏன்னா அல் குர்ஆன்லயே சொல்லி தந்துடுறேன். அல்லாஹ் சொல்ற 2:157 சொல்லும் பொழுது வல நபுலு வன்னக்கும், உங்களை நாம சோதிப்போம். இது ஆழமா முஸ்லிமுடைய உள்ளத்துல பதிஞ்சிருச்சு. ஒவ்வொரு பயான்லையும் சொல்லப்படுது. வல நபுலு வன்னக்கும், உங்களை நாம சோதிப்போம். பிஷைஇன் மினல் ஹௌஃபி, ஒரு பயத்தை கொடுப்போம். வல் ஜூஇ, பசியை கொடுப்போம். வனக்ஸின் மினல் அம்வாலி, உங்களுடைய பொருளாதாரத்தை குறைத்தும் உங்களுக்கு ஒரு சோதனையை கொடுப்போம். வல் அன்ஃபுஸி, உங்களுடைய குழந்தைகளையோ அல்லது உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய கணவனையோ நாம் என்ன செய்வோம்? மௌத்தாக்கும் செய்வோம். திடீர்னு மௌத்தாக்குவோம். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை ஏற்கனவே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டேன். அதை நம்பித்தான் இஸ்லாம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் ஆகையினால் தான் இவருடைய வாழ்க்கையில, முஸ்லிமுடைய வாழ்க்கையில என்ன நடக்கல? தற்கொலை என்பது நடக்காமல் இருக்கின்றது. ஏதோ அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கின்றது. பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள், பொறுமையை கையாளுங்கள். பொறுமையை கையாண்டால் நிச்சயமாக எங்க போக மாட்டீங்க. ஏனென்றால் நம்ம இதை எல்லாம் சொல்லிட்டோம். உங்களை நாம சோதிப்போம். பல்வேறு வகையான சோதனைகள் உங்களை வந்து சந்திக்கும். அந்த சோதனையான நேரத்தில் நீங்கள் பொறுமையை கையாண்டால் உங்களுக்கு நன்மாராயம் இருக்கின்றது. இந்த வசனங்கள் தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் மற்றவர்களுக்கு அந்த தீர்வு இல்லை. அவர்களுக்கு என்ன இல்லை, எங்கேயும் தீர்வு கிடைக்கல. இதுல அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய மக்களை நாம் பார்த்தால் தினக்கூலியாக வேலை செய்கிறார்களே, அன்றாட காட்சிகள், இவர்களுடைய வாழ்க்கையை தான் நிறைய தற்கொலை நடக்குகிறாங்க. காரணம் என்ன? அந்நாடு சம்பாதிக்க வேண்டியது, அந்நாடு குடிச்சுட்டு குடும்பத்துல பிரச்சனை பண்ண வேண்டியது. அப்ப அங்கதான் என்ன நடக்குதா? இதெல்லாம் ஒரு தரவு நமக்கு அந்த அரசு மூலியமா வெளியிட்ட தரவுல இதெல்லாம் சொல்லப்படுது. இந்த பட்டியல் வருது. அதிகமாக அன்றாடு தொழில் செய்கின்றார்களே தினக்கூலிகள், இவர்களுடைய வாழ்க்கையில் தான் அதிகமாக இது நடக்கின்றது. இதிலே பெண்கள் அதிகமாக, சுமார் 18% பெண்கள் இதிலே பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் தற்கொலை செய்ய முடிகின்றார்கள். அதே போன்று கல்வி, காதல், இந்த கல்வி தேர்வு பாத்தீங்களா, இதை பார்த்து அவன் என்ன செய்யறான்? நம்ம தோத்து போயிடுமோ, பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணவனும் இருக்கிறேன். பரீட்சை எழுதிட்டு வந்து மார்க்கு குறைஞ்ச உடனே என்ன செய்யறது? தற்கொலைக்கு போயிடுறது. இது தீர்வா? என்னமோ சொல்லித்தான் பாக்குறாங்க. ஆனா நீங்க அந்த பட்டியல் எடுத்து பார்த்தால் 99.9% எந்த ஒரு முஸ்லிம் மாணவரும் தற்கொலை பண்ணுவதில்லை. நீங்க இந்த சமீபத்துல வந்துச்சுல இந்த நீட்டு தேர்வு அப்படி இருக்கட்டும், அதெல்லாம் எடுத்து பாருங்க. எங்கேயாவது ஒரு முஸ்லீம் தற்கொலை பண்ணி இருக்கிறானா? அவனு தான் பரீட்சை எழுத போயிருக்கிறான். நமக்கு தெரிஞ்சு பக்கத்தூர், அந்த பக்கத்தூர்கார பையன் 3 தடவை போய் எழுதினானா, 3 தடவை ஃபெயிலு. தேவனப்பட்டியை சார்ந்த ஒரு பையன் 3 தடவை எழுதி போய் 3 தடவை ஃபெயிலு. தற்கொலை பண்ணிக்கிட்டானா? வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். எதுக்கு தற்கொலை? அதான் அதுக்கு தீர்வா? நீட்ல ஃபெயிலா போயிட்டா முடிஞ்ச வாழ்க்கைய. அதே போல 10th ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு. அவங்க வீட்டுல திட்டி குமிச்சிருவாங்களோங்கிற அந்த பயத்துல இவன் என்ன செய்யறது? தற்கொலை பண்ணிக்கிறது. அப்ப இந்த கல்வி, அந்த தேர்வு, இதன் மூலியமாக நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதிலும் இஸ்லாமிய சமுதாயம் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. மாற்று சமுதாயத்தவர்களுக்கு அதற்கு வழி தெரியவில்லை. உடனே எங்க போயிடுறாங்க? தற்கொலைக்கு போகின்றார்கள். அப்ப நாம அவர்களுக்கிடத்திலும் சொல்கின்றோம், குர்ஆனை எடுத்து படியுங்கள், இஸ்லாத்தையும் படியுங்கள், முஸ்லிம்களையும் பாருங்கள். முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே தற்கொலை என்பது அதிகமாக நடைபெறுகின்றதா அல்லது கம்மியாக நடைபெறுகின்றதா என்பதும் ஒரு பெரிய பாடமாக இருக்கின்றது. ஆகையினால் தான் நாம் சொன்னோம், முஸ்லிம்களையும் பாருங்கள், அவருடைய வாழ்க்கை கலாச்சாரங்களையும் பாருங்கள், குர்ஆனை நீங்கள் படியுங்கள். படித்தால் நிச்சயமாக இஸ்லாத்திலே ஒரு மிகப்பெரிய சிறந்த வழிகாட்டுதல் இருக்கும் என்பதை இதிலிருந்து நாம் என்ன செய்யலாம்? தெரிந்து கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லது புரிவானாக என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்ய நேர்வார்.